வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் மனிதர்களுக்கும் மதங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சோபா அவர்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். மலேசியாவில் உள்ள தனியார் துறையில் உயர் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகின்றார். பள்ளிகள், கல்லூரிகள், டிவி மற்றும் ரேடியோ சேனல்களில் பல ஒர்க் ஷாப், செமினார்கள், மேலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், கடவுளுக்கு மட்டும்தான் இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறது தெரியும்னு சொல்லப்படுது. சாதாரண மனிதர்களா இருக்கக்கூடிய நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியாத சிஸ்டர். இறைவன் திரிகாலதரிசின்னு சொல்லுவாங்க. திரிகாலதரிசின்னு 3 காலங்களையும் அறிந்தவர், 3 உலகங்களையும் அறிந்தவர். இப்படியெல்லாம் அவருக்கு புகழ் இருக்கு. இறைவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதையெல்லாம் தெரிந்தவர். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இறைவனுக்கு 3 காலங்கள் தெரியும். அவர் 3 உலகங்களுக்கும் அதிபதி. இறைவனுக்கு நாம இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? இந்த உலகம் ஒரு சக்கரத்துல போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த உலக நாடகம் ஒரு சக்கரமாக சுழன்று கொண்டுள்ளது. இந்த சக்கரத்தின் ஆரம்பத்தை நன்கு அறிந்தவர் இறைவன். அந்த ஆரம்பம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு, இனிமே என்ன ஆக போகுது, இது இறைவனுக்கு நன்றாக தெரியும். இறைவன் ஒரு பற்றற்ற நிலையில இருந்து கொண்டு இந்த நாடகத்தை கவனிப்பவர். இறைவன் தான் நம்முடைய நாடகத்தின் இயக்குனர் அப்படியும் சொல்லலாம். இதுவரைக்கும் நாம கடந்து வந்த அந்த காலத்தை பற்றி அவருக்கு தெரியும். இப்போது நாம் கடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தையும் பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். இனி வரப்போகும் காலம் அது எப்படி இருக்க போகிறது, இதையும் இறைவன் நன்கு அறிந்தவர். ஆரம்பத்துல நாம சந்தோஷமா வாழ்ந்தோம் இந்த உலகத்துல. அது எந்த காலகட்டம்? இந்த உலகம் சொர்க்கமா இருந்தப்போ. உலகம் சொர்க்கமாக இருந்த காலகட்டம். இப்ப நாம எப்படி இருக்கோம்? கஷ்டப்படுறோம். இந்த உலகம் இப்ப எப்படி இருக்கு? நரகமாக இருக்கு. மனிதர்கள் என்ற அடிப்படையில நாம எதை பாக்குறோம்னா, இப்ப உலகம் எப்படி இருக்கு இத மட்டும்தான் பாக்குறோம். இறைவன் எப்படி பாக்குறாருன்னா, இந்த உலகம் எப்படி இருந்தது, ஆரம்பத்துல நாம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், இனிமே என்னவா ஆக போறோம், எதிர்காலம் இருக்கு இல்லைங்களா? நாம பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல போய் எத்தனை வருஷம் படிச்ச பிறகுதான், பல வருடங்கள் படித்த பிறகுதான் நம்முடைய லட்சியத்தை அடைகிறோம். அந்த படிக்கிற காலகட்டத்துல நம்ம ஒரு லட்சியத்தை முன்னால வச்சுக்கிட்டு படிக்கிறோம். நான் படிச்சு இப்படி ஆக போறேன், நான் படிச்சு இப்படி ஆக போறேன். அந்த எதிர்கால லட்சியத்தை நம்ம கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு அதை நோக்கி பிரயாணம் பண்றோம். அந்த பிரயாணத்துல பல தடைகள் வருது, பல சவால்கள் வருது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போறோம். என்ன காரணம்? என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிர்காலம் என் கண்ணுக்கு முன்னால தெரியுது, என்னால பார்க்க முடியுது. அந்த லட்சியம் உறுதியா இருக்கும்போது நான் நல்லா படிச்சா ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அதனால எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து சமாளித்து நான் என்னுடைய லட்சியத்தை அடைவேன். அது நமக்கு தெளிவா இருக்கு. இறைவன்
என்ற அடிப்படையில பார்க்கும்போது இறைவனுக்கும் இது தெளிவா இருக்கு. குழந்தைங்க ஆரம்பத்துல சொர்க்கத்துல சந்தோஷமா இருந்தாங்க, இப்ப நரகத்துல கஷ்டப்படுறாங்க. இதே உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றத்துக்கு உட்பட்டது. சொர்க்கம் இருந்தது, நரகம் ஆகிவிட்டது. இதே நரகம் மீண்டும் சொர்க்கமாக ஆக போகிறது. அதனால ஒன்னும் கஷ்டம் இல்லையே. இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தானே. சில சமயங்கள்ல நமக்கு கஷ்டம் வரும்போது, இல்ல ஏதாவது ஒரு நோய் வந்து அந்த வேதனையை அனுபவிக்கும் போது வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, பொறுத்துக்கங்க, கொஞ்ச காலம்தான், கொஞ்சம் சகிச்சுக்கிட்டா எல்லாம் நல்லா ஆயிடும், நல்லா ஆயிடும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப உள்ள காலகட்டம் மாறிக்கொண்டுள்ளது. இனி வரப்போகும் காலம் நல்ல காலமாக இருக்க போகிறது. இதை இறைவன் ஒரு பற்றற்ற நிலையிலிருந்து பாக்குறாரு. அதனால அவருக்கு 3 காலங்களும் நல்லா தெரியுது. இந்த உலக இயக்கம் அவருக்கு தெரியும். மனிதர்களான நாம எல்லைக்கு உட்பட்ட நிலையிலிருந்து இதை பார்க்கிறோம். இந்த உடல் என்ற கூண்டில் அடைப்பட்டு ஒரு சிறிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய விசாலமான கண்ணோட்டத்துல பார்க்கறது இல்ல. என்றைக்கு நான் இந்த உடல் அப்படின்னு கருதுறனோ, என்னுடைய உடலை பற்றி நான் கவலைப்படுறேன். என்னை சுற்றி என்ன நடக்குது, இந்த முழு உலகத்தையும் என்னால பார்க்க முடியறதில்லை. என்றைக்கு நான் இந்த உடல் என்ற நிலையை விட்டு நான் ஒரு ஆத்மா என்ற நிலைக்கு வருகிறேனோ, அந்த நிலையை உணர்றேனோ, அப்போ என்னால ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இத பார்க்க முடியும். அதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இறை ஞானம் தேவை. இறைவனுக்கு 3 காலங்களும் தெரியும். எப்போ அந்த இறை ஞானத்தை நான் கேட்டு அந்த இறை ஞானத்தை நான் புரிஞ்சுக்கிறேனோ, அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில என்னாலையும் இந்த 3 காலங்களையும் பார்க்க முடியும். அது எப்ப நடக்குதுன்னா, இறைவன் நமக்கு இந்த இறை ஞானத்தை கொடுத்து நம்முடைய 3வது கண்ணு, ஞான கண்ணை திறந்து விடுறாரு. ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுறாரு, கண்ணு ஆபரேஷன். இந்த 3வது கண், ஞான கண் திறக்கும் போது அந்த ஞானத்தின் அடிப்படையில என்னாலையும் 3 காலங்களையும் பார்க்க முடியும். அதற்கு நான் விசாலமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். எப்போ எனக்கு புரியுதோ, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லது, இப்ப நடந்துட்டு இருக்கிறதும் நல்லது, இனி நடக்க போவது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அந்த கண்ணோட்டத்துல நான் பார்க்கும்போது எப்படி இறைவனுக்கு 3 காலங்களும் தெரியுதோ, அதே மாதிரி என்னாலையும் அதை புரிஞ்சிக்க முடியும். எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவனிடமிருந்து நாம் பெற்ற அந்த ஞானத்தின் அடிப்படையில். சிஸ்டர், இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக நாம் 3 காலத்தையும் அறிய முடியும்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. மனிதனுக்கும் மதங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சிஸ்டர்? இந்த மதங்கள் எல்லாம் மத தலைவர்களால தோற்றுவிக்கப்பட்டவை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக, அப்படி பாடுறோம். இந்த மத தலைவர்கள் அல்லது இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு மதத்தையும் ஸ்தாபனை செய்தவர்கள். எந்த அடிப்படையில் ஸ்தாபனை செய்தார்கள்? அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் வந்த இடத்தில் அங்க இருந்த மனிதர்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக, அந்த மனிதர்களுக்கு நல்ல பண்புகளை போதிப்பதற்காக அவர்கள் வந்து இந்த மதங்களை ஸ்தாபனை செய்தார்கள். பௌத்த மதத்தை எடுத்துக்கலாம். யார் ஸ்தாபனை செய்தது? புத்தர், கௌதம
புத்தர். அவர் வந்து எதை போதிச்சாரு அப்படின்னு சொன்னா கர்ம தத்துவ விதிகளை போதித்தார். செயல்களின் பலன்களை அந்த மதம் அதிகமாக போதித்தது. நம்முடைய சக மனிதர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மிருகங்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், இயற்கைக்கும் நல்லது செய்ய வேண்டும். இந்த மாதிரி நாம இயற்கையோட ஒன்றி ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படியெல்லாம் அந்த மதத்துல போதனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அவர் வந்த காலகட்டத்துல அங்க இருந்த அந்த மக்களுக்கு அந்த மாதிரி போதனைகள் தேவைப்பட்டது. புத்தரை எடுத்துக்கிட்டா அவர் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமயம் அவரை வந்து சில பேர் வந்து திட்டுனாங்க. தினமும் அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. சில நபர்கள் வந்து அவரை திட்டுவாங்க. ஒரு வாரமா இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல உள்ளவர் கேட்டாரு, இந்த மாதிரி வந்து சும்மா உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு வந்து அவங்க மேல கோபமே வரலையா? அப்ப அவர் சொன்னாரு, அவங்க வந்து எனக்கு ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க தினமும் வந்து எனக்கு பரிசுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனா அந்த பரிசுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்க எனக்கு ஒரு பரிசு கொடுக்கறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவருக்கே சொந்தம். ஆக நான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவங்களுக்கு தானே சொந்தம். யார் வேணாலும் நமக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல வேணான்னு விட்டுடலாம். புத்தர் அதான் சொன்னாரு, யார் வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனா நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முறை அவரை வந்து திட்டினாங்க. ஒருத்தர் வந்து திட்டினாரு, அவருக்கு கோபம் வரல, பக்கத்துல இருந்தவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் கேட்டார் அந்த நபர் கிட்ட, ஏன் அவரை திட்டுறீங்க? இவர் எவ்வளவு பெரிய மகான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ புத்தர் சொன்னாரு, கோபப்படாதீங்க, அவரை திட்ட வேணாம். அவர் போயிட்டாரு திட்டிட்டு. அப்ப இவர் கேட்டாரு பக்கத்துல இருந்தவர், அவர் அப்படி வந்து திட்டுறாரு, உங்களுக்கு கோபமே வரலையா? அப்ப புத்தர் சொன்னாரு, அவர் என்ன திட்டல, என்னுடைய கொள்கைகள்ல ஏதாவது ஒண்ணுல அவருக்கு கோபம் இருந்திருக்கலாம், அதனால அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போறாரு, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாரு. அந்த திரும்பி போன நபர் மறுநாள் திரும்பவும் வந்தாரு. அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு புத்தர் கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, நேத்து தெரியாம உங்களை திட்டேன். அப்ப புத்தர் சொன்னாரு, நான் எதுக்காக உங்களை மன்னிக்கணும்? நான் உங்களை மன்னிக்க தேவையில்லை. இல்ல நீங்க மன்னிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும், இல்ல நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நீங்க போயிட்டு வரலாம். அவர் போயிட்டாரு. பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு, அவர்தான் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இல்ல, நீங்க ஏன் மறுத்தீங்க? அப்ப புத்தர் சொன்னாரு, நேற்று இருந்த நான் வேறு, இன்று இருக்கும் நான் வேறு. நேற்று அவர் சொன்னதெல்லாம் கடந்து போயிடுச்சு, நான் அந்த காலகட்டத்தை கடந்து வந்துட்டேன். இன்றைக்கு இருக்கும் நான் வேறு. நேற்று அவர் திட்டினது கூட எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஆக இது எதை உணர்த்துது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா யாராவது திட்டினா நமக்கு எப்படி இருக்கு? அதை மறக்கவே மாட்டோம். திட்டணும், திரும்ப திட்டணும், இல்ல அவங்கள பழி வாங்கணும், இப்படி எல்லாம் தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த மனிதர்களுக்கும் மதத்துக்கும் அந்த மத தலைவர்களின் போதனைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆரம்பத்துல அந்த மாதிரி எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து வந்தோம். காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா பல கருத்து வேறுபாடுகள் வந்துடுச்சு. அதனால அவங்க கருத்துக்களுக்கு ஏற்ப எல்லாரும் வேற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க கொடுத்த அந்த போதனைகள் எல்லாம் அவங்களோடய போயிடுச்சு. கடைப்பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாம அவங்க வழியில அவங்க கருத்துல போய்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டா ஜீசஸ் வந்து அத
ஸ்தாபனை பண்ணாரு இயேசு கிறிஸ்து. அவர் என்ன போதிச்சாரு அப்படின்னா அன்பை போதித்தார். பாருங்க, அவர் வந்த காலகட்டத்துல இருந்த அந்த மக்களுக்கு அன்பு இல்லாம இருந்தது. அவரை எப்படி கொடுமை பண்ணாங்க? சிலுவையில ஏத்தி உயிரோட ஒருத்தரை சிலுவையில ஆணி வச்சு அடிச்சு கொடுமை பண்ணாங்க. அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு? இறைவா, இவர்களை மன்னித்து விடுங்கள், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அப்படிதானே சொன்னாரு. நாம அப்படி சொல்லுவோமா? யாராவது நம்ம அடிச்சா, சாதாரணமா அடிச்சாலே நமக்கு கோபம் வந்துடுது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரி ஒரு மனிதனை கொடுமை பண்றது எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவத்துக்கான தண்டனையும் கண்டிப்பா இருக்கு கர்ம தத்துவ அடிப்படையில பார்த்தா. இருந்தாலும் அவருக்கு அவர்கள் மீது கருணை இருந்தது. அதனால இறைவன் கிட்ட என்ன சொன்னாரு? அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்க தெரியாம செய்யறாங்க. அவர் அதை போதிச்சது நமக்காக தானே, நமக்கு வழிகாட்ட தானே. ஆனா அந்த போதனைய எத்தனை பேர் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோம், அதை நாம சிந்திக்கணும். அடுத்து, நபிகள் நாயகம் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர். அவர் எதை அதிகமா போதிச்சாருன்னா சகோதரத்துவம், ஒற்றுமை. அந்த காலகட்டத்துல இருந்த அந்த மக்களுக்கு அந்த ஒற்றுமை தேவைப்பட்டது, அந்த சகோதரத்துவ உணர்வு தேவைப்பட்டது. அதனால அவர் அவர்களுக்கு அதிகமான போதனைகளை கொடுத்தார். இந்த மதங்கள் எல்லாம் ஆரம்பத்துல மனிதர்களுக்கு நல்ல வழியில வழிகாட்டி கொண்டிருந்தவை. ஆனா காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மத தலைவர்கள் வந்தாங்க, மதத்தை ஸ்தாபனை பண்ணாங்க, பிறகு அவங்க மறைஞ்சிட்டாங்க. பிறகு இருந்தவர்கள், அத கடைபிடித்தவர்கள் நாம எல்லாரும் அந்த ஒரிஜினல்ல இருந்து மாறிட்டோம். அந்த ஒரிஜினல் போதனைகள் இருந்தது இல்லைங்களா, ஆரம்ப போதனைகள், அதுல இருந்து நம்ம வழி மாறி போயிட்டோம். சில சமயங்கள்ல பார்க்கலாம், ஒரு படத்துல நடிக்கிறார் ஒரு நடிகர், ஹீரோ நடிகர், இயக்குனர் சொல்ற மாதிரி கேட்டு நடிக்கிறாரு. படம் வெற்றி அடையுது, திரும்பவும் இன்னொரு படத்துல நடிக்கிறாரு, இயக்குனர் சொல்ற மாதிரி கேட்டு நடிக்கிறாரு, படம் வெற்றி அடையுது. காலப்போக்குல அவருக்கு கொஞ்சம் அகந்தை வந்துடுச்சு. இவர் சொல்ற மாதிரி நான் ஏன் நடிக்கணும், இனிமே நான் என் இஷ்டத்துக்கு நடிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த அகந்தை வந்துட்டது. அப்படின்னா அடுத்த படத்துல நடிக்கும்போது அவ்வளவு சிறப்பா நடிக்கல, அதற்கு அடுத்த படமும் தோல்வி, அதற்கு அடுத்த படமும் தோல்வி. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை நாடகம். ஆரம்பத்துல இறைவன் வழிகாட்டினாரு, அந்த வழிகளை பின்பற்றணும், உலகம் நல்லா இருந்தது, நாமளும் சந்தோஷமா இருந்தோம். இறைவனுக்கு பிறகு மத தலைவர்கள் வந்தாங்க, நமக்கு வழிகாட்டினாங்க, கொஞ்ச காலம் கடைபிடித்தோம், நல்லா இருந்தோம். பிறகு காலப்போக்குல இந்த வழிகாட்டல்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறந்து நம்ம சொந்த போக்குல போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால எல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் நான் கடைப்பிடிக்க தேவையில்லை, இப்படிப்பட்ட பல கருத்து வேறுபாடுகள் வந்ததால அந்த நல்ல போதனைகள் எல்லாம் நம்மால சரியா கடைப்பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனாலதான் நம்முடைய நிலை இன்றைக்கு இப்படி ஆயிட்டது. மனிதர்களுக்கும் மதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. மதங்கள் ஆரம்பத்துல நல்ல விஷயங்களை போதிச்சது, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னும் இருக்கு, ஆனா கடைப்பிடிக்கிறது இல்ல, பிராக்டிஸ் பண்றது இல்ல. அதை நாம சரியா கடைபிடித்த, சரியா நடைமுறைக்கு கொண்டு வந்தா நம்ம நல்லா இருப்போம், நம்முடைய சக மனிதர்களோட உறவு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க போதிச்சதெல்லாம் பண்புகளை, பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், நம்ம உறவில் வரும் எல்லாரையும் சகோதரர்களா நாம பார்க்கணும், சகோதரத்துவம், ஒற்றுமை, நாம ஒற்றுமையா கூடி வாழணும் சொல்லுவோம் இல்லைங்களா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அத மறந்துட்டு நம்முடைய ஆத்மாக்குள்ள அந்த சக்தி, அந்த ஆத்ம சக்தியை நாம இழந்ததால நமக்கு
பலவீனமா ஆயிட்டோம். பலவீனமா ஆயிட்டதுனால அதையெல்லாம் கடைபிடிக்க முடியல. நல்ல விஷயங்களையும் விட்டுட்டு இப்ப நாம நம்முடைய சொந்த மனப்போக்குல போய்கிட்டு இருக்கோம். இதான் மதங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்பந்தம். சிஸ்டர், அந்த ஆத்ம சக்தியை அதிகரிக்கணும்னா நம்ம என்ன சிஸ்டர் பண்ணணும்? நாம அந்த ஆத்ம உணர்வுக்கு வரணும். இப்ப சகோதரத்துவம்னு சொல்லும் பொழுது இறைவன் இந்த உலகத்தின் தந்தை, மனிதர்களின் தந்தை. நாமெல்லாம் சக மனிதர்கள், சகோதரர்கள். அந்த சகோதரத்துவ மனப்பான்மை வரணும் அப்படின்னா அந்த ஆத்ம உணர்வு அதிகரிக்கணும். ஆத்ம உணர்வு அதிகரிக்கிறதுன்னா அந்த உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, ஃபீலிங்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உங்களுடைய தேவை எதுவோ அதுவே என்னுடைய தேவை. ஆத்மீக அடிப்படையில உடலுக்கான தேவைகள் மாறுபடலாம், ஆன்மீக அடிப்படையில நம்முடைய தேவைகள் ஒன்று. அந்த உணர்வுகள் வரும், அந்த எண்ணங்களையும் நாம சரியா கொண்டு வரணும். நல்ல எண்ணங்கள் இருக்கணும். உங்க மேல எனக்கு நல்ல எண்ணம் இருக்கணும், என் மேல உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கணும். நம்முடைய மனம் நல்ல மனமா இருக்கணும். சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லவங்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப தங்கமான மனசு, நல்ல மனசு, கடல் மாதிரி மனசு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நாம அந்த சகோதரத்துவ உணர்வையும் நம்முடைய நல்ல உணர்வுகளையும் நல்ல ஆசிகளையும் எல்லார் மேலையும் கொண்டு இருக்கணும். சிஸ்டர், உடல் என்ற அடிப்படையில பார்க்கும்போது வெவ்வேறு விதமான மதங்கள் இருக்கு. அதே ஆத்மா என்ற அடிப்படையில பார்க்கும்போது ஏதாவது மதங்கள் இருக்கா சிஸ்டர்? ஆன்மீக அடிப்படையில பார்க்கும்போது ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, இந்த ரெண்டு ஆத்மாவுடைய ஆதி குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு, அமைதி, சந்தோஷம், கருணை, தூய்மை. இந்த ஆத்மாவுடைய ஆதி தர்மமே அமைதி தான். நம்மெல்லாம் அமைதியான ஆத்மாக்கள். ஆத்மாவுடைய ஆதி தர்மம் அமைதி என்பதால் தான் இன்றைக்கு உலகத்துல இந்த அமைதி இல்லாமல் போனதால் பல மாநாடுகளை கூட்டுறோம். அமைதி மாநாடுகள். உலக அமைதி வேணும், உலகத்துல அமைதியை உருவாக்கணும். இந்த மாநாடுகளை எல்லாம் கூட்டி சமாதான புறாவையெல்லாம் பறக்க விடுறோம், உலகத்துல அமைதி வேணும் அப்படின்னு. ஆனா அந்த அமைதியை கொண்டு வர முடியுதா? கண்டிப்பா இல்ல, முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நாம அமைதி வேணும் அப்படின்னு உலக அளவுல யோசிக்காம ஒவ்வொரு தனி மனிதனின் மனதிலும் அமைதி இருக்க வேண்டும். என்னுடைய தர்மம், என்னுடைய ஆதி தர்மம், ஆத்மாவின் மதம் அமைதி. நான் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திச்சாலே போதும், உலகத்துல அமைதி வந்துடும். ஆக நம்ம பெரிய அளவுல யோசிக்காம முதல்ல நான் அமைதியா இருக்கேனா, என்னுடைய ஆதி தர்மத்துல இருக்கேனா, நானும் அமைதியா இருந்து மற்றவர்களுக்கும் அமைதிய கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். சிஸ்டர், மனிதனுக்கும் மதங்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? உடல் அடிப்படையில் பார்க்கும்போது பல மதங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆத்ம அடிப்படையில் பார்க்கும்போது ஆத்மாவின் ஆதி தர்மம் அமைதிதான் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் இறை ஞானத்தின் மூலம் மனிதர்களான நம்மாலும் 3 காலத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.